ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இந்த சூப்பரான ஒரு நைட்டியை தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ்லேருந்து ஆர்டர் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதோட பீஸ் வந்து எந்த மாதிரி நமக்கு கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணினேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கோட பீஸு. இந்த பேக் நெக்கோட பீஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட்டோட பீஸை வந்து போட்டுக்க போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து போடும்போது நம்ம மேல் பக்கத்தில் வந்து ராங் சைடு இருக்கணும், உள் பக்கத்தில் வந்து ரைட் சைடு வந்து உள்பக்கமாக இருக்கணும். இந்த நைட்டி ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட ஷோல்டர் வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு, அதனால பேக்கோட பீஸ் ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கனாலே தெரியும், மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரோம். இப்போ பேக்கோட நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து கிராஸ் பீஸை வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்டிச் போட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நாம் பேக்கோட நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பேக் நெக்கை வந்து இந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ப்ளவுஸ்லலாம் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கிராஸ் பீஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒன் சைடு ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி இன்னொரு சைடு ஷோல்டர் வரைக்கும் பேக் பீஸ் நெக்குக்கு வந்து நம்ம இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட பேக்கோட இன்னொரு பக்கம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த கிராஸ் பீஸ்க்கு அடியில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா பீஸை வந்து நம்ம வந்து உள் பக்கமாக அந்த கிராஸ் பீஸை வந்து பேக் சைடு உள் பக்கம் திருப்பிட்டு தையல் போட்டுக்க போகிறோம். இது வந்து கார்மெண்ட்ஸ்லேருந்து ஆர்டர் வாங்கி ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு வந்து நைட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்எல்லா டபுள் எக்ஸ்எல்லா அப்படிங்கிற லேபிள் இருக்கும். அந்த லேபிளை வந்து இந்த பேக் சைடு வந்து நாம் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ பேக் சைடு எந்த இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சென்டரில் வந்து இந்த லேபிள் இருக்கணும். சென்டருக்கு வந்து அடையாளத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த நைட்டி பீஸோட அந்த இடத்துல வந்து ஒரு மடிப்பு மாதிரி நமக்கு தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல இந்த லேபிளை வச்சு ஃபுல்லாக வந்து அந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாகவே உள்பக்கமாக வந்து நம்ம தையல் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது ஃபுல்லாக வந்து முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட்டியில் வந்து நம்ம பாதி இதை தைச்ச மாதிரி தான் ஆயிரும். இந்த ஒரு இடம் மட்டும்தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நைட்டியை வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நெக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணி இருக்குது. இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கரை பகுதி இருக்கும், இன்னொரு பகுதி வந்து கொஞ்சம் கர்வாக கட் பண்ணி இருக்கும். ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து ஸ்லீவை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட்டி பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு இன்னொரு பக்கம் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டாலே நமக்கு வந்து கை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா கரை வர்றதுனால இதை வந்து நம்ம ஸ்லீவில் வந்து கீழ்ப்பக்கம் வந்து மடித்து தைக்க வேண்டியதில்லை. ஒரு சில நைட்டியில் வந்து கரை வராது, அந்த நைட்டியை மட்டும் நாம் கீழ்ப்பக்கம் வந்து மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நைட்டியோட இன்னொரு பக்கத்தில் வந்து ஸ்லீவை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நைட்டி வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே, ஸ்லீவ் வந்து ராங் சைடு வந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம கிளாத்தை போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே வந்து நைட்டியில் வந்து நம்ம கையை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த நைட்டியை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கலாம். உள்பக்கம் திருப்பிட்டு சைடில் வந்து தையல் போட போகிறோம். மேலே கைப்பகுதியிலேருந்து அப்படியே வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
ஒரு சில நைட்டி பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து இடுப்பு பக்கம் வந்து வளைவு கொடுத்து வரும். இந்த நைட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் தைக்க போகிறோம். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் ஸ்லீவ்லேருந்து ஃபுல்லாக கீழ்ப்பக்கம் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடுமே தையல் போட்டதுக்கப்புறமா இப்போ கீழ்ப்பக்கத்தில் வந்து சின்னதாக ஒரு 1/4 இன்ச் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்க போகிறோம். 2 பக்கம் ஈவனாக இருக்கிற மாதிரி கிளாத் இருக்கணும். எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து மடித்து தைக்கலாம். கீழ்ப்பக்கம் இந்த 1/4 இன்ச் அளவு மடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரே தையல் தான் போட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது கார்மெண்ட்ஸில் ஆர்டர் எடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் வந்து பகிர்ந்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நம்ம கீழ்ப்பக்கம் உள்ள பீஸ் எல்லாத்தையும் மடித்து தைச்சிட்டோம்னா நம்மளுடைய நைட்டி வந்து ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து திருப்பிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து இந்த நைட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த நைட்டி டிசைன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய நைட்டி டிசைன் கற்றுக்கலாம். தேங்க்யூ.